ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Holidays nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Financial advisor na என்ன பொறுத்தவரையும் மிஸ்டர் பட்டு சார் தான். அந்த மனுஷன் மாதிரி ஷேவ் பண்ண மாட்டாரு, அயர்ன் பண்ணாத சட்டை, பின்னாடி ஒரு பழைய பீரோ, டல்லான கேமரா, ஆனால் அவரோட கண்டென்ட் 100% கண்டென்ட். எப்படா இவ்வளோ பெரிய கார்பஸ் எப்படி கிரியேட் பண்ணாரு? நீ மந்த் இத்தனை மாதம் நீ எஸ்ஐபி போட்டினா இத்தனை மாதம் இவ்வளோ வரும், நீ மார்க்கெட்டை பற்றி எதையுமே கவலைப்படாத, கீழே போகுது மேலே போகுது அதெல்லாம் எதையுமே கவலைப்படாது. டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது, நமக்கு தெரிஞ்சது எஃப்டி, கோல்டு, லேண்டு. பாண்டுனா என்னன்னு தெரியாது, மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ நான் நினைப்பேன், அன்னைக்கு அவனை விரட்டி விட்ட மாதிரி நம்மள மாதிரி முட்டாளி அவனும் கிடையாது அந்த உலகத்தில். மந்த்லி ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும், அட்லீஸ்ட் 1000 ரூபாய். ஆனால் எப்போ 20 வயசு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தானே ஹி கேன் ரீச் மை பிளேஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, கணவர் ஒருத்தர் இருக்காரு, 100% அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் கார் இல்லை, கிரெடிட் கார்டு இல்லை, ஒரு ஷாப்பிங் மால் போல எதுவும் பண்ணல. ஆனால் அவர் 40 வயசுலேருந்து அடுத்த 100 வயசு வரையும் ஒரு ஹாப்பினஸாக யாரோட தயவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியே தீரும். 40,000 ரூபாய் போதும், அட்லீஸ்ட் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் போதும். இப்போ யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், ஏதாவது லோன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூ க்ளோஸ் த லோன். சிப்பெல்லாம் அடுத்து தான். பெண்கள் உங்களுக்கு பொண்ணுங்க இருந்துச்சுன்னா செல்வ மக்கள் திட்டம் மாதிரி இந்தியாவில் பெஸ்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் ஒன்லி ஒன் ப்ராடக்ட் கிவ்ஸ் கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஒரே இடத்துல தப்பு பண்ணிட்டேன், ஒரே இடத்துல தெரியாமல் போட்டுட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணலாம்னா டைவர்சிஃபிகேஷன். நான் கார்பரேட் பாண்டில் 20% பார்க் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் 20% பார்க் பண்ணுறேன், ஃபிசிக்கல் கோல்டுக்கு 20% பார்க் பண்ணுறேன், போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு 10% பார்க் பண்ணுறேன், 10% எஃப்டியில் வைக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ புக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, டெய்லியுமே நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, ஃபினான்ஷியல் அட்வைசர்னா என்னை பொறுத்தவரையும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இன்ஃப்ளூயன்ஸுங்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒரு பேரை சொல்லி அடுத்த 6 மாதம் கழிச்சு அவர் ஏதாவது ஸ்பேம் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா அப்புறம் கமெண்ட்ல வந்து காரி நேற்று போவாங்க. அதனால வந்து ஒரு நேமை சொல்றதுக்கு முன்னாடி அந்த நேம் என்னைக்குமே பிரச்சனை வராத நேமா இருக்கணும். ஓகே, ஸ்கிராட்ச்ல இருந்து ஒருத்தவங்கள ஃபாலோ பண்றீங்க? மிஸ்டர் பட்டு சார் தான். ஓகே, மிஸ்டர் பட்டு சார் தான். அந்த மனுஷன் மாதிரி ஷேவ் பண்ண மாட்டாரு, ஒரு அயர்ன் பண்ணாத சட்டை, பின்னாடி ஒரு பழைய பீரோ, டல்லான கேமரா, ஆனால் அவரோட கண்டென்ட் 100% கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை பார்த்து நிறைய பேர் மும்பையில் இருக்கிறவங்க, குஜராத்தில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பட் அவர் பீப்புள் நெவர் ஃபாலோ திஸ் கை. மேபி இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கணும். அவருக்கு வந்து அவரோட அசெட் நான் பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மனுஷன் எப்படா இவ்வளோ பெரிய கார்பஸ் எப்படி கிரியேட் பண்ணார்? அவர் சொன்ன அந்த காம்பவுண்டிங் பவர், அவர் சொன்ன கால்குலேஷன், நீ மந்த் இத்தனை மாதம் நீ எஸ்ஐபி போட்டினா இத்தனை மாதம் இவ்வளோ வரும், நீ மார்க்கெட்டை பற்றி எதையுமே கவலைப்படாத, கீழே போகுது மேலே போகுது அதெல்லாம் எதையுமே கவலைப்படாது. அதுவும் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னங்கிற வேர்டே நான் அவரை பற்றி தான் தெரிஞ்சுட்டேன். நான் அக்கௌண்ட்டு எனக்கு வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுன்னா, நான் 2007 எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கிடச்சிச்சு. அந்த யூடிஐ பேங்க்கில் வந்து எனக்கு அக்கௌண்ட்டு கிடச்சிச்சு. அது வந்து இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க்காக இருக்குது. அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி எல்லாம் கையெழுத்து போட்டுட்ருக்கேன். அப்போ என்கிட்ட ஒரு சேல்ஸ்மேன் வந்தார். என்கிட்ட வந்துட்டு, சார் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னொன்னே கெட் அவுட் அப்படின்னு, இங்கேருந்து கிளம்பிடு அவ்வளோதான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து மேனேஜர், சார் என்ன சார் என்ன டிமேட்டுங்கிற என்ன சார் இது? நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். 2017 தான் அவன் என்கிட்ட ஒருத்தன் வந்தான்ல, அவன் தான் ஏஞ்சல். 2007 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன்னா இன்னும் வந்து 100 crores. நான் 100 crores இன்னைக்கு. ஆனால் எனக்கு தெரியாதே, ஏன்னா எந்த புக்லையும் சொல்லலையே. டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னே தெரியாது, டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது எஃப்டி, கோல்டு, லேண்டு. பாண்டுனா என்னன்னு தெரியாது, மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ நான் நினைப்பேன், அன்னைக்கு அவனை விரட்டி விட்ட மாதிரி நம்மள மாதிரி முட்டாளி அவனும் கிடையாது அந்த உலகத்துல. தெரியாம மட்டும் இல்ல சார், நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் நமக்கு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி வந்து எஃப்டி, கோல்டு, லேண்ட் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம காலங்காலமா அந்த எக்ஸ்போஷர் தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு இது தெரிய வந்திருக்கு. அதான் தெரியும். அதுல நான் ரொம்ப நிச்சயமா இதா இருக்கேன். இப்போ ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சாலுமே உங்களோட லேட் 35ஸ்ல தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 41 இயர்ஸ்க்குள்ள வந்து நீங்க நினைச்ச ஒரு கோலுக்கு வந்து வந்துட்டீங்க, ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வேற, உங்களுக்கு கிடைச்ச பேக்கேஜ் அப்படிங்கிறது வேற. இந்த மாதிரி பேக்கேஜ் எவ்வளவு பேருக்கு கிடைக்குங்கிறது தெரியாது, அவங்களும் லேட்டா ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் எப்படி அந்த இடத்த வந்து அச்சீவ் பண்றது? நான் திரும்ப ஒண்ணே தான் சொல்றேன்,
காம்பவுண்டிங் பவரோட எஃபெக்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இங்கே சாதாரணம் தான். காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுங்கிறது எப்படின்னா, ஒரு 3000 ஒருத்தர் சம்பாதிக்கிறார், ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, சம்பாதிக்கிறார், 3000 சம்பாதிக்கிறார், எனஃப் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். மந்த்லி ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அட்லீஸ்ட் 1000. ஆனால் எப்போ? 20 வயசில் அவர் பண்ணியிருந்தாருன்னா 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா ஹி கேன் ரீச் மை பிளேஸ். ஒருவேளை 30 வயசு ஆகிடுச்சு, அவர் 4000, அட்லீஸ்ட் 5000 6000 மந்த்லி போடணும். ஒருவேளை 40 வயசு ஆகிடுச்சு, அவரோட சேலரியில் 90% இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்குன்னு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிற பேரில் நான் வந்து 80% எல்லாத்தையும் எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டு மீதி 20% எடுத்து அதில் நான் டேக்ஸுக்காக நான் பண்ணுறேன், அது பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஒரு ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, கணவர் ஒருத்தர் இருக்கார், 100% அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து இப்போ ஒரு 40000 சம்பாதிக்கிறாரு, அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் கார் இல்லை, கிரெடிட் கார்டு இல்லை, ஒரு ஷாப்பிங் மால் போல் எதுவும் பண்ணல. ஆனால் அவர் ரிட்டையர்ட் ஆகணும், அவர் 40 வயசுலேருந்து அடுத்த 100 வயசு வரையும் அவர் ஹாப்பினஸ்ஸாக யாரோட தயவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியே தரும். 40000 போதும், அட்லீஸ்ட் 10000 இன்வெஸ்ட் பண்ணாலும் போதும். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால நான் அதை கேட்குறேன். அப்போ நான் என்னுடைய பர்சன்டேஜ் வந்து மினிமம் இவ்வளவாவது நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டெப் அப் பண்ணாதான் அட்லீஸ்ட் இந்த கோலை உங்களால் ரீச் பண்ண முடியும். அப்போ நான் எவ்வளோ பர்சன்டேஜ் மினிமம் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நான் என்னோட சிப்பை இன்க்ரீஸ் பண்ணணும்? ஒன்றே ஒன்று தான். சிப்பு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான். ஏதாவது லோன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு யூ க்ளோஸ் த லோன். சிப்பெல்லாம் அடுத்து தான். ஏன்னா லோனில் நீங்கள் போகிறது ஹையஸ்ட், மோர் தென் சிப்பில் உங்களுக்கு என்ன ஜென்ரேட் ஆகுமோ அதோட அதிகமாக உங்களுக்கு வந்து பேப்பர் ஒர்க்கு லோனுக்குன்னு. இன்னொன்று, லோனுங்கிறது உங்கள் மைண்ட் செட்லேயே ஒரு பேர்டன் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கும். என்ன பொறுத்தவரை ஃபஸ்ட் அட்டாக் த லோன், க்ளோஸ் த லோன். இருக்கிற கையில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சாவது க்ளோஸ் த லோன். லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃப்ரம் டெப்ட்டுங்கிற அந்த வேர்டுலேருந்து ஃப்ரீயாக வாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐபி நீங்கள் பண்ணுறீங்களா? நான் சொன்னது தான், 30 வயசு ஆகிடுச்சா 30,000 40,000 செலவை வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட். பட் சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்டு வாங்குங்க. 2-3 ஃபண்டெல்லாம் வாங்கினா எக்ஸிட் லோடு வந்து ஒரு பர்சன்டேஜ் போகும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 12 ஃபண்டு வச்சுருக்கான். 12 ஃபண்டு அவன் எக்ஸிட் பண்ணானா 12% போதே. ஒரு ஃபண்டுக்கு எக்ஸிட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 1%. ஸோ ஃபண்டும் கம்மியாக வச்சுக்கணும், எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவும் கம்மியாக இருக்கணும், எக்ஸிட் லோடும் கம்மியாக இருக்கணும். ஸோ க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ஃபண்டு. அடுத்து கோல்டு, மந்த்லி இன்வெஸ்ட், பெண்களுக்கே பிடித்த கோல்டு அவங்களுக்கு. அடுத்து கார்ப்பரேட் பாண்டு. அடுத்து பெண்கள், உங்களுக்கு பொண்ணுங்க இருந்துச்சுங்கன்னா செல்வ மகள் திட்டம். செல்வ மகள் திட்டம் மாதிரி இந்தியாவில் பெஸ்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் ஒன்லி ஒன் ப்ராடக்ட் கிவ்ஸ் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். யூ பிலீவ் இட் ஆர் நாட், என் பொண்ணுங்க இப்போ மாதம் 2000 சம்பாதிக்குதுங்க. எப்படி தெரியுமா? செல்வ மகள் திட்டத்துக்கு இப்போ வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தே ஆர் கெட்டிங் 30,000 பை டிவைடட் பை 12 போடுங்க, எவ்வளோ வருது? தே ஆர் ஏர்னிங் 2,000 rupees per month. என் பொண்ணுங்க சம்பாதிக்குது. ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே, செல்வ மகள் திட்டம் சொல்லிட்டேன், பாண்டு, கார்பரேட் பாண்டு சொல்லிட்டேன், எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு சொல்லிட்டேன், மேக்ஸிமம் 2 தான் நான் சொல்லிட்டேன். டைரக்ட் ஸ்டாக்கில் பொலிட்டிக்கலி இன்வால்வ் இல்லாமல், அதிக நாய்ஸ் இல்லாமல், சிஓ எந்த கரப்ஷன்லையும் மாட்டாமல், டெப்ட் ரேஷியோ கம்மியாக இருக்கிற, புக் வேல்யூ அதிகமாக இருக்கிற நல்ல ஸ்டாக்காக நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிறதா அல்லது டாப் மிட் கேப்பில் இருக்கிற ஃபண்டாக ஸ்டாக்ஸாக வாங்கி அட்லீஸ்ட் யூனிட் டு மேக் இட். அது ஒன்று முடிஞ்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் நான் சொல்லிட்டேன். எவ்ரி கீப் சம்திங் லைக் 5 to 10%. And wherever there is a possible, you make a land or real estate. That is also you can go for it. But land or real estate சடனாக உங்களுக்கு வந்து ஹியூஜ் மணி உங்களுக்கு இருந்தால் தான் போக முடியும். ஆனால் நம்ம மித்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அப்படி அவசியமே கிடையாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வீடு வந்து 2016 வந்து சென்னையில் நான் வந்து பெரம்பூரில் நான் ஃப்ளாட் வாங்கினேன். உண்மையாக சொல்ல போனோம்னா எனக்கு இந்த அவேர்னஸ்லாம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், 2014 எனக்கு இல்லை. நாங்கள் லோன் வாங்கிட்டோம் 2016, 2017, 2018 போயிட்டுருக்கு. இஎம்ஐ போய்கிட்டே இருக்குது, எங்கள் அக்கௌண்ட்லேருந்து போய்ட்டுருக்கு. நாங்கள் அதை கண்டுக்கல, இதான் வீடு தான் நம்மள்தான் ஆச்சுன்னு. ஆனால் எங்களுக்கு தெரியாது இந்த வீடு பேங்க் ஓடுதுன்னு. நாங்கள் நினச்சிட்ருக்கோம் நமக்கு வந்துருச்சுப்பா வீடு, ஜாலிப்பா அப்படின்ட்டு. ஒரு தடவை நானும் என் ஒய்ஃபும் பைக்கில் போய்ட்டுருந்தோம். ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க பேங்க்கு கிராஸ் ஆகுது. லோன் எடுத்தது கவர்மெண்ட் பேங்க்கில் எடுத்தேன், இந்தியன் பேங்க்கில் நான் எடுத்தேன். ஐ எம் வெரி லக்கி. ஆனால் யாருமே எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதுவும் கொடுக்கல. ஏதோ லக்கிலி எனக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. போனேன், பேங்க்குக்கு போனேன். மேனேஜர் பார்த்தா, சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன சார் ரொம்ப தூரத்தை வந்திருக்கீங்க? இல்லை சார், இது போயிட்டுருக்கு, எவ்வளோ லோன் போயிட்டுருக்கு, எவ்வளோ கட்டியிருக்கோம், எவ்வளோ இருக்குன்னொன்னே அவர் சொன்னார், 9 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருக்கீங்க, 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டு, 2 லட்ச ரூபா கேபிட்டல். நானும் என் ஒய்ஃபும் ஒரு 30 செகண்டு பேசலை. ஒருத்தர் இப்படி பார்த்துட்டோம். திருப்பி இப்படி வந்து கேட்டேன், சார் 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் நான் அடைச்சிருக்கேண்ணா? ஆமாம் சார், 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு வெளில வந்தேனே என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், வி மஸ்ட் ஸ்டாப் திஸ். 7 லட்ச ரூபா நான் பே பண்ணியிருக்கேண்ணா. என்னாலே நம்ப முடியல. உடனே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்.
லோன் அக்கௌண்ட்டு, இன்னொன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட். லோன் அக்கௌண்ட்டில் 43 லட்ச ரூபா அடைக்கணும். அடுத்து ஈராக்குக்கு போனேன், மாதம் 5 லட்ச ரூபா அடைச்சேன். மாதம் 5 லட்ச ரூபா அடைச்சோன்னே கால் வருது பேங்க் மேனேஜர்ட்டேருந்து, சார் என்ன சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க, என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஈஸியாரில் 1.5 crores இன்னொரு வீடு வாங்குறேன் சார் அப்படின்னோடனே, அப்போ ஓகே சார் அடைச்சிருக்கு சார், இதை அடைச்சிட்டு நம்ம அடுத்து போகலாம் சார். க்ளோஸ் பண்ணி முடித்தோடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நான் போகிறேன். வராரு அவர் பேங்க் மேனேஜர் என்கிட்ட சொன்னார், சார் எத்தனை பேர் இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு தெரில, ஆனால் நீங்கள் ஜீனியஸ் சார், 24 lakhs யூ சேவ்டு சார்னார். எப்படி சார் 24 lakhs அப்படின்னு? சார் 20 வருஷம் கட்ட வேண்டியதை வெறும் 6 மாதத்தில் முடிச்சிட்டீங்க, 2.5 வருஷத்தில். என்னை வந்து மீட் பண்ணிங்க, நான் 7 லட்ச ரூபா கட்டினேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக முடிச்சிட்டீங்க சார் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, இது மாதிரி தானே பசங்க நிறைய பேர் இன்றைக்கி எல்லோரும் போயிட்டு சொந்த வீடுங்கிற பேரில் வந்து இன்றைக்கி வாங்கி அதை அடைக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? இதுக்காகவே வேலை செய்கிற பேர், இதுக்காகவே வேலை செய்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் நான் ஒன்றே சொல்லுவேன், அட்லீஸ்ட் யூ க்ளோஸ் த லோன் ஃபஸ்ட். லோனை க்ளோஸ் பண்ணும் முதல்ல. அதுக்குன்னு போய்ட்டு வர சேலரி போய்ட்டு ட்ரேடிங் எண்டிங்கில் பண்ணி காசு வரணுங்க, அதெல்லாம் டோன்ட் டூ இட். அதெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிற கோல்டு இருக்குது, அதாவது செல் அவுட். நல்ல ரேட் இன்றைக்கலாம் 6,800க்கு போயிடுச்சு. செல் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு யூ மேக் அ ஹவுஸ் லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது நம்ம சிப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி பண்ணுவோம். லம்சமா நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப சிலர் தான் வந்து லம்சமா அப்படியே ஒரு இதுல போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் மந்த்லி அதை பிரிச்சு போடுறவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும். பட் இந்த லம்சமா போடுறது வந்துட்டு கரெக்டா தப்பா, அதை போடலாமா? இப்போது சிப்பு பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க லம்சமா போடுறது எப்படின்னா, போட்டதுக்கப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு 75% நினைப்பாங்க. ஏன்னா லம்சம் இப்போ வந்துருச்சு. என்கிட்ட ஒரு 50 lakhs இருக்குது. ரிட்டையர்ட் ஆயிருக்காரு, எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. ஒரு 30 lakhs வந்திருக்கு, 40 lakhs வந்திருக்கு, இல்லை எனக்கு லாட்ரியில் ஒரு 40 lakhs வந்திருக்கு, ஏதோ ஒன்று வந்திருக்கு அமௌண்ட்டை. நான் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லாமல் நான் டைரெக்டாக வேறு இதில் போட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த 6ஆம் மாதம் நானே சொல்லுவேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அந்த தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை பிரித்து கரெக்டாக போடலாம். கார்பரேட் பாண்டில் 10% ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, அதே மாதிரி ஒய்ஃப்ட்ட ஒரு 20% கொடுத்து மந்த்லி ஸ்கீம், கோல்டு கோ ஃபார் மந்த்லி ஸ்கீம் போட சொல்றது. போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு சீனியர் சிட்டிசனோ அல்லது SSYO ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்டு அதில் போய்ட்டு ஒரு பல்க், அதில் எகைன் 30%. மியூச்சுவல் ஃபண்டில் 30%, இன்னொன்று கார்பரேட் பாண்டில் ஒரு 40%. கார்பரேட் பாண்டில் நீங்கள் 40% பல்கை நீங்கள் பண்ண உடனே 40% பண்ண உடனே இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன்கம் இந்த நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ். திரும்பி அந்த இன்கம்மை எகைன் போட்டு சிப், அந்த இன்கம்மை சிப்பாக மாற்றுங்க. நான் வந்து ஒரே இடத்துல தப்பு பண்ணிட்டேன், ஒரே இடத்துல தெரியாமல் போட்டுட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணலாம்னா டைவர்சிஃபிகேஷன், நல்ல டைவர்சிஃபிகேஷனாக. அதான் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க டோன்ட் புட் இன் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரலாக சொல்கிறது. ஆனால் உண்மையிலே சொன்னால் ஒரு மதர்கிட்ட கொடுத்தோம்னா கரெக்டாக அவங்க ஒரு மதர் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் நம்ம இப்போ திங்க் பண்ணணும். கரெக்டாக போகிறேன், நான் கார்பரேட் பாண்டில் 20% பார்க் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் 20% பார்க் பண்ணுறேன், ஃபிசிக்கல் கோல்டுக்கு 20% பார்க் பண்ணுறேன், போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு 10% பார்க் பண்ணுறேன், 10% FDயில் வைக்கிறேன். தட்ஸ் எனஃப். அதுதான் கரெக்டானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யா. ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோங்கிறப்ப இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம கண்டிப்பா வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஜேர்னி வந்து ரொம்பவே வியக்க வைக்கிற ஒரு ஜேர்னியா இருந்தது. அண்ட் கீப் இட் அப் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். Holidays nale GT Holidays ta. GT Holidays, South India's #1 travel brand.